பிசாசின் ராஜ்யத்தில் வியாதி இருக்கிறது, வறுமை இருக்கிறது, வேதனை இருக்கிறது. இதையெல்லாம் தகர்ப்பதற்காகத்தான் தேவன் என்ன செய்கிறார்? உங்களை என்னையும் வச்சிருக்கிறாரு. இதை தகர்ப்பதற்காக தான் வச்சிருக்கிறார். உங்களை வாட்ஸ் தட் ஸ்லீப்பர் செல் அனுப்பிச்சிருக்காரு. உங்களுக்கு பேர் என்ன? ஸ்லீப்பர் செல். நீங்க பேட்டரி செல் மாதிரி உட்காந்துருக்கீங்களே, பழைய பேட்டரி செல் மாதிரி. என்னன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து அப்படியே பார்க்கணும். முத எனக்குள்ள எங்கள் அம்மா ஒரு ஸ்லீப்பர் செல்ல எங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிக்கப்படுறாங்க. 7 பேர், அத்தனை பேர் ஒவ்வொரு ஆளாக பிசாசின் ராஜ்யத்தை தகர்த்து எங்கள் எல்லாரும் எதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க? கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அடுத்து நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது வியாதி இல்லாத, வறுமை இல்லாத, வேதனை இல்லாத, அல்லது பணப்பிரச்சனை இல்லாத ஒரு உலகத்தை என்னை சுற்றி உருவாக்க வேண்டும் என்று ஒரு பாரத்தை எனக்குள்ளே போட்டார். அடுத்து நான் ஒரு ஸ்லீப்பர் செல்ல வேலை பார்த்து ஒரு கூரை வீட்டில் இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிற பிசாசின் கிரியை அடித்து தகர்த்து வேற ஒரு லெவலுக்கு கொண்டு வரும். ஸோ உங்களை தேவன் இந்த ராஜ்யத்தில் நீங்கள் அந்நியராக இருக்கிறீர்கள், நீங்கள் பரதேசிகளாக இருக்கிறீர்கள். உங்களை ஒரு ஸ்லீப்பர் செல்லாம் அனுப்பி தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுக்குள் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தை உங்கள் குடும்பத்துக்குள் கொண்டு வருவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இசைந்து வரும்போது அந்த காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கிறது. அப்ப தேவன் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு சொல்லுங்க? உங்களுக்குள் இருக்கிறது. இப்ப உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அந்த வார்த்தை நிறைவேறிச்சா நிறைவேறலையா? சத்தமா சொல்லுங்க. அப்ப பரமண்டல இருக்கிற ஜெபத்தை நம்ம பண்ணணுமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக அவர் சொல்றார், வந்துருச்சு, ராஜ்யம் வந்துருச்சு. இது சிலுவைக்கு முன்னாடி இயேசு பண்ண ஜெபம். ஏன் ராஜ்யம் வரணுமா? ராஜ்யம் வந்துருச்சு. ராஜ்யம் வருவதாக, அடுத்து பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் உம்முடைய சித்தம். அப்ப எது வந்தா எது நடக்கும்? ராஜ்யம் வந்தா என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? சித்தம் நடக்கும். பரலோகத்தில் அவருடைய சித்தம் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது எல்லாம் இப்போ உங்க வாழ்க்கையில நடக்க வைப்பதுதான் தேவனுடைய வேலையாய் இப்பொழுது இருக்கிறது. இப்ப என் வாழ்க்கையில தேவன் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன வேலை தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கிறார். அது எப்படி சித்தமா? பரலோகத்திலே. இதத்தான் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரரா மாறிட்டீங்க. அப்ப ராஜ்யத்தின் புத்திரரா நீங்க மாறிட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, ராஜ்யத்தின் சட்டம் தானே உங்கள்ட்ட வேலை பார்க்கும். சார் நான் ஒரு 50 லட்சம் ரூபா விட்டுருங்க, நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன். நான் அமெரிக்காவில் தான் சார் இருக்கிறேன், ஆனால் இந்தியாவில் போடுற சட்டத்தின் ஒவ்வொரு விளைவும் என்னை பாதிக்கும். நான் அமெரிக்காவில் தான் என் பேங்க்ல அக்கௌண்ட் ஏறும். அப்படித்தான் நீங்கள் பூமியில் இருந்தாலும் பரலோகத்தோட சிட்டிசனா இருக்கிறதுனால பரலோகத்திலே கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்ல, உங்களுடைய கணக்கிலே பலன்கள் பெருகிக் கொண்டேதான் இருக்கும். Because I am a citizen of the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கிறேன். அதனால நான் தேவனுடைய வீட்டாரோடு ஒரே நகரத்தானாய் மாறிவிட்டேன். குறுக்க இருந்த அந்த கோட்டை என்ன செஞ்சிட்டார்? தேவன் அழிச்சிட்டார். அது ஹெவன், இது கிங்டம் ஆஃப் ஹெவன். இப்போ நீ எங்க இருக்கிறீங்க? ஆணையூர்ல இருக்கேன்னு சொல்லக்கூடாது. எங்க இருக்கிறீங்க? ராஜ்யத்தில் இருக்கிறீங்க. அதனால தான் இப்போ இன்னொரு வசனம் வருது. இவன் சொன்னா நாங்கள் அந்நியர், நாங்கள் பரதேசினா. இன்னொரு வசனம் வருது, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, இனி நீங்கள் பரதேசியும் அல்ல. நான் ஒரே கன்ஃபியூஷன், நாங்கள் அந்நியரா பரதேசியா? ஆபிரகாம் சொன்னான் பூமியின் மேல், பூமியின் மேல். அந்த வசனத்தை நல்லா வாசிக்கணும். பூமியின் மேல் நாங்கள் அந்நியர், பரதேசிகள். பவுல் சொல்றாரு, பரலோகத்துக்கு நீங்கள் அந்நியர் அல்ல, நீங்கள் பரதேசிகள் அல்ல, நீங்கள் தேவனுடைய ஒரே வீட்டாரும் ஒரே நகரத்தாருமாய் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுவோம். அப்ப இப்ப எந்த ராஜ்யம் உங்கள்ட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு? ஏன் நீங்க பரலோகத்துடைய ராஜ்யத்தின் ஒரே வீட்டாராய் மாறி இருக்கிறீர்கள்? அது எங்க இருக்கிறது? எபேசியர் 2:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட. பரிசுத்தவான்கள் யாரு? பரலோகத்தில் இருக்கிற
பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர். ஓகே, பரலோகத்தோட ஒரே வீட்டாராயிட்டீங்க. இதுதான், இதை பார்ப்பதற்குத்தான் உங்களுக்கு தெளிவான மனக்கண்கள் தேவை என்று வேதம் சொல்கிறது. இதைத்தான் பவுல் வந்து ஜெபம் பண்றாரு. ஆனபடினாலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு உங்களுக்காய் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நிரப்பிட்ட தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று, அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராய் நம்மிடத்தில் காண்பிக்கிற தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், 3 இன்னதென்றும் வருது, நீங்கள் அறிந்து கொள்ளும்படி பிரகாசமான மனக்கண்கள். இதுல முக்கியமான வார்த்தை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிறகு அவரிடத்தில் நடப்பித்த, எருசலேம் நகர வீதிகளில் நடந்து கொண்டிருந்த இயேசுவினிடத்தில் நடப்பித்த அற்புதம் அல்ல, கலிலேயா கடற்கரையோரம் நடந்து கொண்டிருந்த இயேசுவினிடத்தில் செய்தது அல்ல, கிறிஸ்துவை மரித்தோரிடமிருந்து எழுப்பின பின்பு அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவனாகிய என்னிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்பதை காணும்படிக்கு பிரகாசமான மனக்கண்களை நமக்கு தந்துள்ள வேண்டும் என்று கமா போட்டு போயிட்டே இருக்கிறாப்புல. அதுதான் பிரச்சனை. இதை நம்ம கட் ஷாட் பண்ணி தனித்தனியாக கொடுக்கணும். ஒரே ஒரு பேக்கேஜ், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அந்த காரியங்களை தான் இப்போ நம்மள்ட்ட நடப்பிக்க போறார். உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீ எதை வாசிக்கணும்? யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு மேல வாசிக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு என்னெல்லாம் செஞ்சாரு, அதுதான் இப்போ நம்மள்ட்ட நடக்குமா? இவன் இன்னும் வந்து எங்க கலிலேயா கடற்கரையோரம் கானா ஒரு கல்யாணத்தையே பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அதை தேவன் உங்களிடத்தில் நடப்பிக்கிறதுக்கு கூப்பிடவே இல்லை. அது உயிர் தெழாத கிறிஸ்து. ஆனா பைபிள் சொல்லுது கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னது என்பது, அந்த வல்லமைப்படியே கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே, அதே வல்லமைப்படி உங்களிடத்தில் விசுவாசிக்கிற உங்களிடத்திலும், வாவ், அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் இடத்திலே தேவன் எதை செய்தாரோ அதைத்தான் ராஜ்யத்தின் புத்திரராகிய உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் செய்யும்படி விரும்புகிறார். ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் கர்த்தர் சொன்னார், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். உயிர்த்தெழுந்த பிறகு என்னெல்லாம் நடக்குது என் அன்புக்குரியவர்களே? அவர் பூட்டிய வீட்டுக்குள்ள வராரு. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த உள்ள வந்துடுறாரு. எல்லாம் பயந்து நிற்கிறாங்க. அடுத்து அவருடைய கால் மாட்டில் ஒரு தூதன், தலைமாட்டில் ஒரு தூதன் இருக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் அப்பத்தையும் மீன்களையும் என்ன செய்யறாரு? சிருஷ்டிக்கிறார். இது எல்லாம் வந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் செய்யறாரு. இங்கே தான் இந்த வசனத்தை எழுதுறாரு. என்ன எழுதுறாங்கன்னா, இந்த புத்தகத்தில் எழுதுகிறாத வேறு அநேக அற்புதங்களை இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக மாத்திரம் செய்தார். இதெல்லாம் எப்ப தெரியுமா? இதெல்லாம் எப்ப? சாகிறதுக்கு முன்னாடி இல்லை, அது ஜனங்களுக்கு செஞ்சது. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் செஞ்சது எல்லாம் சீஷர்களுக்கு மட்டும் செஞ்சது. இதைத்தான் அப்போஸ்தலர்கள் எழுதுறாங்க. தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சார் நீங்க பார்க்கும்போது எதுக்கு பார்க்க போறோம்? அதெல்லாம் நம்மிடத்திலே செய்வதற்கு தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். அதான் சொல்றார், இப்பொழுது பிதாவை போய் பார்த்துட்டு வரேன். இப்ப பார்த்துட்டு வரேன் நான். போயிட்டு வர்றார் உயிர்த்தெழுந்த பிறகு. இப்ப பிதா என்னை அனுப்பினது போல, அதான் அந்த வசனத்தோட அர்த்தம், நான் உங்களை அனுப்புகிறேன். இப்ப நான் உயிர்த்தெழுந்த இந்த கிறிஸ்து, நான் சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் என்ன சேதப்படுத்தாது. அப்படித்தான் நீ இந்த ராஜ்யத்தின் புத்திரராய் இருப்பாயானால்
இந்த வார்த்தை நீ விசுவாசிப்பாயானால் இந்த பூமிக்குரிய காரியங்கள் உன்னை சேதம் செய்ய முடியாது. வறுமை, நான் சொல்றேங்க, உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு விஷம் கலந்து கொடுத்தாங்கன்னா ஒண்ணுமே செய்யாது உங்களுக்கு. ஆமென். எங்க வீட்டை சுற்றி ஒரு பாம்பு ஒரு வாரமா சுற்றி வந்துகிட்டே இருக்கு. சுற்றி வந்தீங்க அங்கிட்டு ஒருத்தன் இங்கிட்டு ஒருத்தன் இவ்வளோ வீட்டு இருக்கு, இந்த ஏரியாக்குள்ளேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு உங்க ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இந்த பாம்பு இந்த ஏரியா விட்டு வெளியே போயிடணும். இயேசு நாமத்தில் அது கட்டளை கொடுக்குறேன். கதிர்கள், வெப்ப கதிர்கள் அதை என்ன செய்யட்டும், தாக்கி ஏரியா விட்டு வெளியே போயிரு. ரெண்டாவது, இன்னைக்கு புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் வரும். அந்த ரெண்டாவது ஜெபம் கொடுத்துரும். மூணாவது இன்னொரு பர்சனல் ஜெபம் குறி பண்ணேன். இப்போ நான் சாயந்தரம் எந்திரிச்சு பைபிள் ஸ்டடி கிளம்பி வரும்போது பக்கத்து வீட்டம்மா சொல்லு, சார் அந்த ஒரு வாரமாக சுற்றிச்சு அந்த பாம்பு, அது அந்த ஏரியாவை தாண்டி அந்த பக்கம் போச்சு சார், நான் பார்த்தேன் அப்படின்னாங்க. அப்போ ஒரு ஆன்சர் கிளியர் ஆகி போச்சு. அடுத்து நேராக உள்ள வரேன், அடுத்த 1/2 மணி நேரத்தில் அடுத்த ஆன்சர். இப்போ என்னன்னா, தேவன் உயிர் தெழுந்த பிறகு அவர் சிருஷ்டிக்கிறாரு. அவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தினாலும் அது உங்களை என்ன செய்யாது, சேதம் செய்யாது. ஓகே, இதெல்லாம் எப்போ நடக்குது? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே, சொல்லுங்க, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்கிற வார்த்தை என் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது. ஆகையால் அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல எனக்குள்ளும் என் குடும்பத்திலும் செய்யப்படுவதாக. ஆமென் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஜெபக்குறிப்பு நிறைவேறிடுச்சு, ராஜ்யம் வந்துருச்சு. இப்போ அடுத்த ஜெபக்குறிப்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு? சித்தம் செய்யப்படுவதாக. சித்தம் என்னது? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்பட வேண்டும் என்றால் பரலோகத்தில் சித்தம் என்ன செய்யப்படுகிறது? வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். பரலோகத்தில் என்ன நடக்குது தெரியுமா? கண்ணீரே இல்ல. அப்ப பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்துருச்சா? எல்லாரும் என்ன பாருங்க, வந்துருச்சா? இப்போ நீங்க அமெரிக்காவில் இருந்தாலும் இங்க 15 லட்ச ரூபா போட்டு விட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிசனுக்கு போட்டா, நீங்க அமெரிக்கா இருந்தாலும் உங்க அக்கௌண்ட்ல விழுந்துச்சா இல்லையா? அங்கிருந்து ஒரு போனை போட்டு, தம்பி அப்படியே வந்து வெஸ்டர்ன் யூனியன்ல அந்த 15 லட்சத்தை இங்க தள்ளி விடுனா அமெரிக்காவுக்கு வந்துருந்த காசு. ஆமா, இப்போ நீ சொல்ல வேண்டிய அப்படிதான், மிகாவேல் கபிரியல் அப்படியே நம்ம அக்கௌண்ட்ல இருக்கீங்க, தட்டி விடியா? ஆமேன். ஏன்னா என் அக்கௌண்ட் பரலோகத்தில் நடக்கிறதெல்லாம் எனக்கு நடக்கணும். ஆமேன். அங்க சொல்லப்படுது, இனி கண்ணீர் இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் உற்சாகமா. ஏங்க இல்ல? பரலோகத்தில் இல்ல. பரலோகத்தில் இல்லைன்னா நீங்க எதுக்கு ஆமேன் சொல்றீங்க? நாங்க பரலோகத்துடைய ராஜ்யத்துடைய சிட்டிசனாக இந்த பூமியில இருக்கிறோம். ஆகையால் அங்கே இயற்றப்படுகிற சட்டம் இங்கே என்னை பாதிக்கும். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அடுத்து, இனி மரணமும் இல்லை. இனி மரணம், சத்தமா வாசிங்க, இனி மரணமும் இல்லை. இல்லை சார், இதெல்லாம் வந்து செத்ததுக்கு அப்புறம் நடக்கிற சார். செத்ததுக்கு அப்புறம் எப்படா சாவீங்க? உயிரோடு இருக்கிறவனை தான் பார்த்து சொல்ல முடியும் இனி சாக மாட்டான்னு. செத்தவனை பார்த்தா சொல்றது இனி சாக மாட்டான், அதான் தெரியும்ல, நாங்க தான் செத்துட்டோம்ல. அப்ப இந்த வசனம் செத்ததுக்கு அப்புறம் சொல்ற வசனம் இல்ல, இது உயிரோடு இருக்கிறப்ப சொல்ற வசனம். ஏன்னா உயிரோடு இருக்கிறவனை பார்த்து தான் இனி சாக மாட்டேன்னு சொல்ல முடியும். செத்து போன பிறகு ஜப்பான் கல்யாணம் மாதிரி வந்து நின்றுட்டு வந்து இனி நீ சாக மாட்டேன். ஆமா, தெரிஞ்சதா? ஏன்னா நாங்க ஏற்கனவே செத்துட்டோம், இனி மரணம் இல்லை. அப்ப இது எங்க நடக்கிற சம்பவம்னா பூமியில நடக்கிற சம்பவம். பரலோகத்தோட சித்தம் பூமியில் நிறைவேறி. இந்த வசனமே பரலோகத்தில் நடக்கிறது கிடையாதுங்க, பூமியில் நடக்கிறதுங்க. நான் எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, இனி துக்கமும் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. டக்குன்னு அந்த வசனத்தை கனெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற வார்த்தையிலே இந்த வசனங்கள் நிறைவேறுகிறது. இனி முந்தினவைகள் ஒளிந்து போயின என்றால் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது முந்தினவைகள் எல்லாம் ஒளிஞ்சு இந்த வசனம் அவனுக்குள்ள நிறைவேறுது. ஒரு கிறிஸ்துவுக்குள் வந்தவுடன் அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். எத்தனை கடன் பிரச்சனையிலிருந்து நீங்க வந்திருக்கிறீர்கள், எத்தனை பேருடைய கணவன்மார்கள் குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் கணவர் வந்து தினமும் குடிச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தவர் திருந்திட்டாரு, கண்ணீர் துடைக்கப்பட்டுச்சா இல்லையா?
இப்ப அடி வாங்கின கண்ணீர் துடைக்கப்பட்டுருச்சு. கண்ணீர் யாவையும்னா எதெல்லாம் கண்ணீருக்கு காரணமோ எல்லாமே மாறும் உங்க வாழ்க்கையில. இனி கண்ணீர் இல்லை, கண்ணீர் இல்லை. இனி மரணம் இல்லை, கேட்க காதுள்ளவன். ஆமா, இனி துக்கம் இல்லை, இனி அலறுதல் இல்லை. ஐயா ஒரு பஸ் வந்து அடிச்சிருச்சு, ஐயா ஒரு திடீர் வியாதி, ஐயா இனி அலறுதல் இல்லை. இனி கூக்குரல் எல்லைகளில் கேட்கப்படுவது இல்லை. இனி 108 இனி ஆம்புலன்ஸ் அந்த சவுண்டே உங்க எல்லைக்குள்ள இனி வராது. இயேசு நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இதை சொல்லுகிறேன். இனி அலறுதல் இல்லை, இனி வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இந்த வார்த்தையை இப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? பரலோகத்தில் நடக்க போகுது, பரலோகத்தில் நடக்க போகுது. இந்த எலியாவை காட்டி எப்படி பிசாசு ஏமாத்தினானோ யூதர்களை, எப்படி மேசியா வந்தப்ப அவங்கள பார்க்க தெரியாம யூதர்களை பிசாசு எப்படி ஏமாத்தணும். இன்று கிறிஸ்தவர்களை இந்த வசனம் எதிர்காலத்தில் நடக்க போகுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல சார், இது எதிர்காலத்தில் நடக்கிற விஷயம் இல்ல. இன்ஃபேக்ட் இது பரலோகத்தில் நடக்கிற விஷயமே இல்ல. பரலோக ராஜ்யம் பூமிக்கு வந்து பூமியில உனக்கு எனக்கு நடக்க போற விஷயம். அதைத்தான் ஒன்னாம் வசனத்துல வாசிங்க, கரெக்டா தெரியும், வாசிங்க. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். பாத்தீங்களா? புதிய புதிய புரியுதா? பூமியை விட்டு வெளியில நடந்துச்சா, பூமியில நடந்துச்சா? புது பூமி. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, புது பூமி. திரும்ப சொல்லுங்க, புது பூமி. பரலோகத்துக்கு எஸ்கேப் ஆக நினைக்கிற பெருமாட்டிகளே, புது பூமி. சிலர் வீடு சரியில்லைன்னு காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அடுத்து நாங்கள் போய் கும்மன் பெயிண்டிங் அடிச்சு சூப்பராகி உட்காந்து, சார் இந்த வீடா தெரியாமல் விட்டு விட்டோமே சார். ஆமாம், பெந்தேகோஸ்தே குரூப்ல வெளியூர் போக பார்க்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பூமியை அழிக்க மாட்டேன், புது பூமியை உருவாக்குவேன். சிலர் சொல்லுவாங்க, இல்லை சார் இந்த பூமி அக்கினிக்கரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியை தேவன் அழிப்பார். ஆமாம் அழிப்பார். ஆனால் நீ சொல்ற அழிப்பார் இல்லை, உடைச்சி களிமண் மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டு போறா. நோவா காலத்தில் பூமியை அழிச்சாருன்றவங்களாம் அவர் கை தூக்குங்க, அல்லையா சொல்லுங்க. தெளிவாக தான் இருக்கிறீங்க, இவன்ட்டு எதாவது சொன்னாலும் பிரச்சனை தான். நோவா காலத்தில் உலகம் அழிஞ்சா இல்லையா சார்? என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க? நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க, கிளம்புங்க. நோவா காலத்தில் உலகம் அழிஞ்சா இல்லையா? அப்புறம் என்ன, இதில் என்ன சந்தேகம்? கை தூக்குங்க, கை தூக்குங்க நல்லா. நோவா காலத்தில் உலகம் அழிஞ்சா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம் அழிஞ்சிச்சு. இப்போ எந்த உலகத்தில் இருக்கீங்க? அந்த உலகம் அழிஞ்சிருச்சுன்னா இப்போ எந்த உலகத்தில் இருக்கீங்க? பக்கத்தில் இன்னொன்று சிரிச்சுத்தாரா? அழிஞ்சிச்சுன்னு சொன்ன அந்த உலகத்துல இருக்கிறீங்க. அழிஞ்சிச்சுன்னா உடஞ்சி சுக்குநூறாச்சு இல்ல, அதுல இருந்த பழைய மேட்டரெல்லாம் அழிஞ்சு. ஆமென். அப்ப பூமியை தேவன் அழிப்பார்னா, இந்த பூமி அழிச்சுட்டு பக்கத்துக்குள்ள புதுசா பூமியெல்லாம் உண்டாக்க மாட்டாரு. பழசெல்லாம் ஒழிச்சு பழைய கான்செப்டை மாத்தி இந்த பூமியை புது பூமியாய் தேவன் உருவாக்குவார். இந்த புது பூமி அதோ அங்கே வந்தது என்றும் இதோ இங்கே வந்தது என்றும் வராது. அது உங்களுக்குள்ள இருந்து அப்படியே இப்ப பரவுது பாருங்க, ஒரு 500 பேருக்கு இப்படியே பரவுமா அது. ஆமென். இதோ புதிய பூமியை கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. அடுத்து யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு, எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்தை விட்டு, எல்லாம் சொல்லுங்க, விட்டுட்டு இறங்கி வர கண்டேன். கையை தட்டுங்க. ஏறி போவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா பைபிள் சொல்லுது பரம எருசலேம் அப்படியே இறங்கி வருது, அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் இறங்கி வருகிறது. வாசிங்க. அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. போகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென்.
இப்ப கான்செப்ட் என்னன்னா, பூமியில இருக்கிறவன்லாம் மேலே கூட்டிட்டு போகணும்னு இல்லை. பைபிள் சொல்லுது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எங்க இருக்கா அவர் வாசஸ்தலம்? ஆமென். பரலோகத்தில் இல்லை சார், மனுஷர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார். ஆமென். அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? எப்ப நடந்துச்சு? சிலுவைக்கு பிறகு நடந்தது. இயேசு சொன்னார், இத உலகத்தின் முடிவு பரியந்தமும் இனி சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து உங்களோடு கூட என்றென்றைக்கும் தங்கி இருப்பார் என்று சொன்னார். அடுத்து நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நாங்கள் இருவரும் வந்து உங்களிடத்தில் வாசமாய் இருப்போம் என்று சொன்னார். பழையவைகள் என்றைக்கு ஒளிந்து போனதோ, என்றைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ, என்றைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ, அதற்கு பிறகு பரலோகத்தில் நடைபெறுகிற அந்த சித்தம் பூமியிலே என்னிடத்திலே நடைபெற ஆரம்பிக்கிறது. இனி கண்ணீர் இல்லை, இனி அலறுதல் இல்லை, இனி வருத்தம் இல்லை, இனி துக்கம் இல்லை, இனி மரணம் இல்லை. மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் கடந்து வருகிறது. அவர்கள் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து. ஆமென். இது எல்லாம் இப்போ உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் இப்போ உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க தேவனா இருக்கிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இந்த பூமியில அந்நியராய் இருக்கிறீர்கள். இந்த பூமியில நீங்கள் பரதேசிகளாய் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இந்த உலகத்தில் நடைபெறுகிற காரியங்கள் உலகத்தில் நடப்பது போல எனக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனி சூரியன் எனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமல், சந்திரன் இரவிலே எனக்கு ஒளி கொடாமல், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். நான் அந்நியன். அந்நியன் ஒண்ணு. ஆமா, அங்க போயிடாதீங்க. இடையில அரவணைச்சு கூட்டிட்டு போக வேண்டியிருக்கு இளைஞர் பட்டாளத்தை. நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். அதில் கூட ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க. இந்த பூமியில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே அவனால் அக்செப்ட் பண்ண முடியல. ஆமாம், அதனால அவனுக்கு பேர் என்னது? அந்நியன். அந்நியனை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா நீ உடனே போய் பைபிளை படிங்கன்னுங்க. ஓகே, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் வந்திருக்கிறது. ஆகையால் அவருடைய சித்தம் நமக்குள் செய்யப்படுகிறது. அவருடைய சித்தம் என்னவென்று பரலோகத்திலே என்ன சித்தம் என்று பார்த்தால் வெளிப்படுத்தல் நீ பார்க்கலாம். தேவன் அவரோடு வாசமாக இருப்பார். இந்த வார்த்தை எங்கே நிறைவேறுது? வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படிந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசிப்பேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன். தேவன் வாசமாகிறார். வாசமான உடனே இது எல்லாம் நடக்குது. தேவன் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். நீங்கள் கவலையப்படாதீங்க. நீ இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டனால பரலோகத்தில் போடப்படுற ஒவ்வொரு சட்டமும் உங்களை இம்பேக்ட் பண்ணும். உங்கள்கிட்ட அந்த வைப்ரேஷன் வரும். அங்கே நடக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் டெய்லி உங்களுக்கு கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். இனி உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்க முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இனி உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் இருக்காது, அலறுதல் இருக்காது. இப்படி ஒரு படத்தையே நீங்கள் நீ பார்க்காதீங்க. ஆமேன். படத்தையே அப்படி பார்க்காதீங்க. கர்த்தர் உங்கள் மனதை மாற்றுவாராக. ஸோ தேவன் உங்களுக்குள் வந்திருக்கிறார். தேவன் தான் அவர்கள் தேவனாய் இருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே.